இந்த உலகத்திலே ஸ்பீடா எதில் டிராவல் பண்ணலாம்னு கேட்டா ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட ஸ்பீடா ஒரு பயணம்னா அது காலேஜ் லைஃப் தான். என்னோட காலேஜ் லைஃபோட கடைசி நாள். காலேஜை பிரியறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸை பிரியறதுக்கும் மனசே இல்லாமல் வெளியில வந்தேன். ஆனால் வெளியில நடந்து போனது என்னோட உடம்பு மட்டும்தான். என்னோட நினைவுகள் எல்லாமே எங்கள் காலேஜோட கேம்பஸ்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போதான் எங்கள் காலேஜ் என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் டே காலடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இட்ஸ் ரியலி அன் அமேசிங் மெமரி. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த லெக்சரர்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே என்னை 4 வருஷமா நான் செஞ்ச சேட்டைகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னை வச்சிருந்த காலேஜ். காலச்சக்கரத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி புரட்டி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் முகேஷ். காலேஜ் லைஃப்ங்கிறது ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி அசால்ட்டான மேட்ரோ, இட்லி சாப்பிட்ற மாதிரி ஈஸியான மேட்ரோ இல்லைங்க. கஷாயம் குடிக்கிற மாதிரி கஷ்டமான மேட்ரு. என்னோட கல்லூரி வாழ்க்கையோட முதல் நாள். எந்த பக்கம் திரும்பினாலும் புதுமுகங்களாகவே இருந்துச்சு. லைட்டாக பயம் கலந்த உணர்வுகள் மனசில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் என்ன மாதிரியே இன்னும் 2 பால் வடிகிற மூஞ்சிகளை பார்த்து. கேட்டு போவோமா? அந்த ஃபர்ஸ்ட் டேல ஆஃபீஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியாம அலைஞ்சி திரிஞ்ச அனுபவத்தை இப்ப நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. கரண் அண்ட் கிருஷ்ணா, அப்புறம் நாங்க 3 பேரும் ஒரு கேங் ஆகிட்டோம். 10-15 பேருன்னு நினைச்சுக்காதீங்க. நானும் என்னோட பால் வடிகிற மூஞ்சி வச்சிருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் தான் கேங்குன்னு சொல்லிக்கிட்டு அலைவோம். அதோ வெள்ளையும் சொல்லையுமா சொக்கா போட்டு சோக்கா நடந்து வர்றாரு, இவர் தான் எங்க ராமமூர்த்தி சார். இவர் வையும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தான் வைவாரு. வெளியில ஸ்ட்ரிக்ட் மாதிரி காமிச்சுப்பாரு. ஆனா உண்மையிலேயே இவருக்கு அந்த ஸ்ட்ரிக்ட் சூட் ஆகவே ஆகாது. நாங்க இவருக்கு வச்ச பட்ட பேரு சிரிப்பழகன். முக்கியமா ராகிங்கை பத்தி ரொம்ப பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. நம்மளை யாரும் ராகிங் பண்ணிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டோம். நம்ம நினைச்சது நடந்தாதான் உலகம் அழிஞ்சிருமே. அன்னைக்கே கரண் ஃபர்ஸ்ட் ஆளா மாட்டிக்கிட்டான் சீனியர்ஸ் கிட்ட. ஒரு மணி நேரம் மூச்சு திணற திணற அவனை கலாய்ச்சி கிட்டத்தட்ட அளவே வச்சுட்டாங்க. ஆனா கிருஷ்ணா ஃபேஸ் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க, இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். எதுக்குன்னு கேக்கீங்களா? ராகிங் பண்ண கூட லாய்க்கு இல்லாத மூஞ்சியன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு எல்லாம் சிக்கின அடிமை தான் கிருஷ்ணான்னு. சீனியர்ஸ் எல்லாரும் மிரட்டி மிரட்டியே அவனை பிரியாணி வாங்கி தர சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தவன் என்ன மட்டும் தயிர் சாதம் சாப்பிட வச்சுட்டான். எப்படியோ ஒரு வழியா செட்டில் ஆயிட்டோம் காலேஜ்ல. அதோ இருக்கே ஒரு ரெட் ஸ்கூட்டி, அதுதான் எங்க கேங்கோட ஸ்கூட்டி. வேற எவன் அந்த ஸ்கூட்டியை தொட்டாலும் கெட்ட கோபம் வரும். இப்படியே ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்தது எங்க லைஃப். அப்பதான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு, செமஸ்டருங்கிற பேர்ல. எங்க ராமமூர்த்தி சார் அடிக்கடி சொல்லுவாரு, செமஸ்டருங்கிறது கடல் மாதிரி, இன்டர்னல் டெஸ்ட்டுங்கிறது ஆறு மாதிரி. எப்போ இன்டர்னல்ஸுங்கிற ஆற்றுல இருந்து வர்ற தண்ணி நல்லபடியாக செமஸ்டருங்கிற கடலில் கலக்குதோ அப்போதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு. ஆனால் செமஸ்டரில் கலக்குதோ இல்லையோ, செமஸ்டர் எழுதுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கலக்குன்னு கலக்கிருச்சு. வேற என்ன, வயிறு தான். பயந்து பயந்தே செத்தோம் எக்ஸாம்ஸை நினச்சி.
வழியாக எக்ஸாம்ஸை எப்படியோ எழுதி முடித்தோம். எல்லாரும் அவங்கவுங்க ஊரை பார்த்து நடைய கட்டுனாங்க. செம் ஹாலிடேஸ் செம்ம போராக இருந்துச்சு. எப்போ தான் காலேஜ் போகணும் போல் இருக்குது. வீட்டில் இருந்தால் எப்போ தான் காலேஜ் போகணும்னு போல் இருக்கும். காலேஜில் இருந்தால் எப்போ தான் லீவ் விடுவாங்கன்னு துடிப்போம். இதுதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியே. மறுபடியும் காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ புதுசாக இல்லை, கெத்தாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாரும் சீனியர்ஸ். உள்ளே நடந்து வரும்போதே என்னமோ ஒபாமாவுக்கு ஒன்று விட்ட சொந்தக்காரனுங்க மாதிரி ஸ்டைலாக கெத்தாக நடந்து வந்தோம். லைஃப் ஸ்டைல் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. When the neutron is break into two, they have equal masses almost. Okay students, first fission. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணன 10 மினிட்ஸ் லைட்டாக கவனிப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுவோம். Then breaks up more or less in middle to give the fission product. Okay students, you understand? கிளாஸில் இருக்கிற டைமிங்கே கம்மியாச்சு. எப்பவும் காலேஜ் கிரவுண்டில் இருப்போம், இல்லைனா மரத்தடியில் முற்றும் துறந்த முனிவர்கள் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருப்போம். இப்படியே 3 வருஷத்தை ஓட்டணும். சொல்லப்போனால் நாங்கள் ஓட்டலை, அதுதான் எங்களை ஓட்டிக்கிட்டு போச்சு. அதுக்குள்ளே ஃபைனல் இயர் வந்துட்டோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஃபைனல் இயர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீரியஸ்னஸே புரிஞ்சுது. எதுக்காக இத்தனை வருஷம் படித்தோம்னு. இட்ஸ் ஆல் ஃபார் ஜாப். எந்த வார்த்தைக்குமே ஆஃப் ஆகாத எங்களை ஜாபுங்கிற 3 எழுத்த சொல்லி சாட்சி போட்டாங்க. வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலேஜில் கால் வைக்காத இடத்துக்கெல்லாம் போக ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் லைப்ரரி. இன்ஜினியரிங்க்கு ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் எடுத்தோம். ரிசல்ட் இஸ் விக்ட்ரி. ஆஃப் கேம்பஸில் எங்களுக்கு வேலை கிடைச்சது. ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் நல்லபடியாக முடித்தோம். எல்லாம் வெற்றிகரமாக முடித்தோம். எங்கள் காலேஜ் லைஃபோட கடைசி நாள் வந்துச்சு, பிரிய வேண்டிய நாள். நாங்கள் 4 வருஷமாக போன எல்லா இடத்தையும் பார்த்தோம், கண்ணீர் விட்டு அழுதோம். இதெல்லாம் அடக்க முடியாத ஃபீலிங்ஸ். அதெல்லாம் அனுபவிச்சாதாங்க புரியும். மீண்டும் கிடைக்காத நிமிடங்கள், மீண்டும் கிடைக்காதா என ஏங்கும் நிமிடங்கள் கல்லூரி வாழ்க்கையில் மட்டும்தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நேரம் கிடைச்சா நீங்கள் படித்த காலேஜுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண நேரங்களை நினைவுபடுத்தி பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அன் ஆர்டினரி ஃபீல், இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஃபீல் பிஹைண்ட் தி ஸ்கை. ஜஸ்ட் ஃபீல் இட். கனவுகள் மறக்கும், ஆனால் நினைவுகள் மறக்கவே மறக்காது. நம்ம உடம்புல கடைசி செட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம மனசுலேயே தாங்க இருக்கும்.